வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையெல்லாம் சரியில்லாத சூழ்நிலையிலே சிலர் வாழ்வாங்க. எல்லாத்துக்கும் குறைவு இருக்கும். என்னைக்குடா இந்த பிரச்சனைலாம் தீரும், என்னைக்குடா நம்ம நிம்மதியா இருப்போம்ன்னு ஒவ்வொன்னா பார்ப்பாங்க. ஒவ்வொரு நம்பிக்கையா செஞ்சு பார்ப்பாங்க. மனுஷங்கள நம்புவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இத வாங்கி அத பண்ணுவாங்க, அத வாங்கி இத செய்வாங்க. இல்ல எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் இங்கேயாவது ஒரு விடுதலை கிடைக்குமான்லாம் போவாங்க. எ நம்ம வாழ்க்கையில அப்புறம் சரி தலையெழுத்தும்பாங்க. சரி இது கெட்ட நேரம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரங்களையும், காலங்களையும் மாற்றக்கூடிய அதிகாரம் நம்மிடத்திலே இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம வாயால சொல்றதுனால எது நடந்துரும், நம்ம கனவு கண்டா நடந்துரும். நீ இது மாரி ஆகணும்னு நெனச்சா ஆயிரும். அப்படிலாம் ஆகவே முடியாது. எல்லாரும் ஜனாதிபதி ஆகணும்னு ஆக முடியுமா? நெனச்சுக்கிட்டே இருந்தா? நான் இதான் ஆகணும்னு நெனச்சேன்னா, நான் அதே ஆயிருவேன்னா, அப்படிலாம் கிடையாது. அப்படி ஆகவே முடியாது. நீங்க நெனைக்கிறத விட, இந்த நினைப்பு எப்படி இருக்கணும்னா, அந்த நினைப்பு நான் இப்படி ஆகணும், நான் இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு நெனைக்கிறது, உண்மையான சிருஷ்டி தெய்வத்துக்குள்ளார நெனைக்கணும். அதுக்கு பேரு தான் விசுவாசம். கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை அதுக்கு பேரு. நம்ம கடவுளுக்குள்ளார இருந்து இத நம்புனாலும், அவருக்கு அது இஷ்டமா, அவருக்கு சித்தமா இருந்தாலும், அது நம்ம வாழ்க்கைக்கு நன்மையா இருந்தா தான் அவர் அத செய்வாரு. தெய்வம் நமக்கு நம்ம கூட பண்ற ஜெபம் எல்லாம் கேட்கப்படும், பிரார்த்தனைலாம் கேட்கப்படும்னு நெனைக்கிறத விட, அது நமக்கு நன்மையா இருந்தா தான் தெய்வம் செய்யும். அதான் தெய்வம். கேட்கறதெல்லாம் குடுக்கறதுக்கு பேரு தெய்வம் அல்ல. அது நமக்கு நன்மையா இருக்கும். நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு நன்மைய தான் குடுப்போம். அது 1000 கேட்கும். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது. நம்ம நன்மையா தான் செய்வோம். அ அது மாரி இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்றத விட, தெய்வத்துக்குள்ளார உட்கார்ந்து, தெய்வம் நம்ம குறித்து என்ன எழுதியிருக்குது? என்ன வைத்திருக்குது? தெய்வத்துடைய சித்தம் என்ன? அப்படின்னு அறியறதுக்கு, தெரிந்து கொள்வதற்கு, தேவ சமூகத்துக்கு மெய்யான தெய்வத்த கண்டுபிடிச்சு, அந்த மெய்யான தெய்வத்துடைய சமூகத்துல உட்கார்ந்து, என்னுடைய காரியங்கள் என்ன? என்னுடைய வாழ்க்கை என்னன்னு கேட்கறது தப்பே இல்ல. அதுவும் ஒரு ஜெபம் தான். அது நல்ல ஜெபம். அத செஞ்சு பாருங்களேன். நம்ம சிருஷ்டி தெய்வத்து பேரு கர்த்தர்ன்னு சொல்றோம். இயேசுவின் நாமத்தில அவருடைய வார்த்தை, தெய்வத்துடைய வார்த்தை தான் இயேசு. அவருடைய வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர். ஜெபம் பண்ணுங்க இந்த ராத்திரி. உங்கள குறித்து நோக்கம் அவர் பேசுவார். தெளிவா உங்களோட பேசுவார். நல்லா உணர்த்துவார். உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஜெபம் பண்ணி பாருங்க இந்த இரவு. ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா.